Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic e-sites. எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுடைய அனதர் நேம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-சைட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. E-sites, also called electronic site, are the online versions of traditional agencies, shops, office, etc. So office related informations and shop related relations information and traditional agency related informations. இந்த informations எல்லாமே பார்த்தீங்கன்னா further few yearsக்கு முன்னாடி வரைக்கும் direct connected and the person. ஸோ ஒரு பர்சன்ஸ் டைரெக்டாக போயிட்டு எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இன் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஏஜென்சிஸ், ஷாப்ஸ், ஆஃபீஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட், தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் சைட்ஸில் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக பர்சன்ஸ் அந்த எக்ஸாக்ட் பிளேசஸ்க்கு ரீச் ஆகாமவே இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் the sites allow us to contact transaction from our homes, thus saving us the time we would need to spend traveling to these places. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் எலக்ட்ரானிக் சைட்ஸ் இ-சைட்ஸை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்சன்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ், தட் மீன்ஸ் அந்த எக்ஸாக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் ஹோம், அவங்க வீட்டில் இருந்தே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சேவிங் த டைம். ஸோ பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸ்க்கு அங்கே போகணும், அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும், இந்த டைம் டியூரேஷன்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற இந்த டைம் லிமிட்டேஷன்ஸ்லாம் இல்லை. இன் கரண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது, எலக்ட்ரானிக் சைட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல் செட் ஆஃப் டைமிங்கில் ஸ்பெண்ட் ட்ராவலிங் டு திஸ் பிளேஸ், அந்த பிளேஸஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை, அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. 24/7 அப்படின்ற டைம் டியூரேஷன்ஸில் வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டைரெக்டாக ஃபிச் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெண்ட் ட்ராவலிங் தீஸ் பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸஸ்க்கு அவங்க போக வேணும் அப்படின்ற அவசியமும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த வெப்சைட் இ-சைட்ஸு மேக் பண்ணுது. ஓகேங்களா? தென் தே ஹாவ் unveiled a new method of doing business and supplying informations, one that remain open round the clock option. So 24/7 round the clock options means என்னன்னா 24/7. ஸோ 24 மணி நேரமும் 7 நாட்களுக்கும் இந்த சேவை இந்த ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸ் தான் போகணும், இந்த பிளேஸஸ்க்கு எக்ஸாக்டாக போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ எனிவேர் இந்த பிளேஸ், எந்த பிளேஸஸில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தட் ஆஃப் ஆப்ஷன்ஸை, இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சப்ளைங் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த இ-சைட் எலக்ட்ரானிக் சைட்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன்ஸை ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தென் some companies such as Flipkart, Snapdeal, Amazon have exclusively online existence. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான வெப்சைட் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அமேசான், ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் பேசிஸில் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பேஸில் டேட்டாஸை என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ ஆன்லைனில் அவங்க டைரக்ட் பிளேசஸில் அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாமே இ-சைட்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும், ஸோ இந்த எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் இ-சைட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் இ-சைட். ஸோ இந்த இ-சைட் கான்ஃபிகரேஷன்ஸில் பாருங்கள் மோர் தென் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், எலக்ட்ரானிக்ஸ், அப்பேரல் அண்ட் ஹோம் அண்ட் பியூட்டி, டாய் அண்ட் ஹாபீஸ்,
அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை சேல்ஸ் அண்ட் பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் சேம் டைம் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த இசைட் எலக்ட்ரானிக் சைட்ஸில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு அமௌண்ட் அண்டு குவான்டிட்டி ஆஃப் ப்ரைஸ் அண்டு டெமோ இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கீங்கன்னா இந்த சைட்ஸில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை டைரெக்டாக அந்த பர்சன்ஸ் வியூ பண்ணிவிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணலாம் ஆர் பை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஒரு செக்யூர் பர்பஸ் பேஸிஸில் பேமெண்ட் ஆப்ஷன்ஸையும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் next one is the e-governance. So e-governance means electronic government உடைய options e-governance. ஓகேங்களா? Then e-governance refers to the use of modern informations and communications technologies like the internet, the local area networking and mobile telephony by the central government, state governments and local administrative bodies to improve the effectiveness, efficiency, service delivery and transparency of governance. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் அதர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பஞ்சாயத்து யூனியன் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் ஆஸ் எ யூசர், தட் மீன்ஸ் த பீப்புள்ஸ்க்கு தேவையான ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இ-கவர்னன்ஸ் சைட்டில் ஃபர்தர் மாடர்ன் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணியிருந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாடர்ன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸை அப்டேட் பண்ணுறதால இன்டர்நெட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கிங் அண்டு மொபைல் டெலிஃபோனிஸை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸை இம்ப்ரூவ் தட் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்சியாகவும் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த இ-கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்சியாகவும் இருக்கிறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க். ஓகேங்களா? இன்டர்நெட் அவைலபிலிட்டி இருக்கிறதால தான் இந்த ப்ராசஸ் ஒரு குட் அப்ரோச்சஸாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த இ-கவர்னன்ஸ். ஸோ இ-கவர்னன்ஸ்க்கான வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் நவ் டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியாஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறதுல இருந்தும் சரி, ஒரு நியூ ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, பையிங், டெவலப்பிங் அண்டு செட்டிங்ஸ் அண்டு சேஃப் ஆஃப் ப்ராடக்ட், பேமெண்ட் ஆப்ஷன் அண்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெனி திங்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ் சைட்ஸ்குள்ளார நமக்கு அவைலபிள் இருக்குது. அட் த சேம் டைம் ஆல் ஓவர் டீட்டெயில்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸாக நமக்கு மேக் ஆகுது. தட் மீன்ஸ் இட் நவ் கால் த டிஜிட்டல் இந்தியா சிஸ்டம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இ-கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸ் விச் ஒன் பார்ட்னர்ஷிப்போட நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் டு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? G2O. The next one business, that means government to business option. Then third one G2C, government to citizen, மக்களிடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துறது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் G2E, எம்ப்ளாயி, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஓகேங்களா? மக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த G2EI, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா? தட் இஸ் த G2EI. தென் லாஸ்ட் ஒன் இஸ் த அதர் கவர்மெண்ட், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ், ஒரு கவர்மெண்ட்ஸ் அதர் பர்பஸ் ஆஃப் பீப்புள்ஸ், சிட்டிசன்ஸ் அண்ட் பிஸ்னஸ், இன்டர்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ், எம்ப்ளாயி அண்ட் அதர் கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ப்ரொவைஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராசஸ் பேசிஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-கவர்னன்ஸ். ஸோ இ-கவர்னன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ ஃபர்தர் இ-கவர்னன்ஸ்
ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாமல் நார்மல் கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, அதனுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. நவ் கிரேட்டர் அட்டென்ஷன்ஸ் இன் இம்ப்ரூவிங் சர்வீஸ் டெலிவரி. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடும் பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ் அண்டு குட் குவாலிட்டி பேஸஸில் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் இதை வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நியூ அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ கவர்னன்ஸுடைய ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் அட்டென்ஷன். ஸோ ஒரு அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மேக் பண்ணுறதுக்காகவும் அந்த எக்ஸாக்டு சர்வீஸை குட் சர்வீஸாக இம்ப்ரூவிங் சர்வீஸாக மேக் பண்ணுறதுக்காகவும் இந்த அட்வான்ஸாக நமக்கான கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபெசிலிட்டேட்ஸ் வைட் access to information thus enabling greater transparency. ஸோ ஒரு வெளிப்படையான தன்மை. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் சரி, ஸோ எக்ஸாக்டு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபெச் பண்ணணும். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும். ஒரு ஃபெசிலிட்டிஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஃப்ரம் த ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸில் டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அண்டு எஃபெக்டிவ்னஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு தலைமைத்துவத்தை பற்றியான எக்ஸாக்டு கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸ் எஃபிஷியன்சியாக இருக்கா அண்ட் தென் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றத அந்த அட்வான்ஸ் கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு டே பை டே அப்டேட் பண்ணுறதால அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. தென் ஹலோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் சிட்டிசன். ஸோ ஒரு குடிமகன், ஒரு நாட்டினுடைய குடிமகன் இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய குடிமகனை பற்றியான கலெக்ஷன்ஸ், அவங்க என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான, ஒரு ஜாப் ரிலேட்டடான, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ சோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை அலோவ் பண்ணுறது இந்த கவர்னன்ஸுடைய மெயின் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் லேர்னிங். ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ஸில் போய்ட்டு ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் சம்திங் குறைஞ்சிக்கிட்டு வருது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்வால்மெண்ட் அண்ட் தென் ஆன்லைன் டீச்சிங் அவைலபிலிட்டி இருக்கும்போது ஸோ ஆஃப்லைனில் பர்சன்ஸ் எக்ஸாக்டு ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ ஒரு ஹையர் ஸ்டடீஸை மேக் பண்ணணுனாலும் ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் எஜுகேஷன்ஸை டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா. நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங்கான கான்செப்ட் பேஸஸில் ஒரு லேர்னிங்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான கான்செப்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபார் த ஹோம் லொக்கேஷன்ஸில் இருந்துக்கிட்டே என்ன பண்ண முடியும்னா ஸோ எக்ஸாக்டு ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் ஆர் ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எக்ஸாம்ஸை ரைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்திங்கன்னா லேர்னிங் ஆப்ஷன்ஸாக நமக்கு மேக் ஆகுது. ஓகேங்களா. தென் ஸோ ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸஸில் அந்த லேர்னிங்கான சைட் அவைலபிளாக இருக்குது. கோ டு லாகின் த லேர்னிங் வெப்சைட் அண்ட் கலெக்ட் த சப்ஜெக்ட் ஆர் டாபிக் ரிலேட்டட் ஆர் கோர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா. தென் here learning refers to any kinds of learning or teaching that takes place using computer and an internet connections or a CD-ROM. ஸோ லேர்னிங் ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனாலும் ஆன்லைனில் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த கம்ப்யூட்டர்ஸ் அண்டு இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் அண்டு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அல்லது ஒரு சிடிஸ் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறது வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் பை individual for pursuing a course without having to attend regular or full-time classes. ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டைரெக்டாக ரெகுலர் கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை. அண்டு ஃபுல் டைம் கிளாஸஸில் நீங்கள் உட்காரணும் அப்படின்றது அவசியம் இல்லை.
ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பேசிஸில் கன்சூமர் பேசிஸ் தட் மீன்ஸ் அந்த யூசர்ஸ் எந்த டைம் டியூரேஷன்ஸில் கிளாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஸோ எந்த டைம் டியூரேஷன்ஸ் அவருக்கு ஃப்ரீ டைம்ஸாக இருக்கோ அந்த டைம்ஸில் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸாக்டு கோர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை த்ரூ ஆன்லைன்லேருந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸை மேக் பண்ணும். தென் நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஃபர்தர் லேர்னிங்கை நம்ம யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அதனுடைய யூசேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அலோவ்ஸ் லேர்னிங் அட் யுவர் ஓன் பிளேசஸ். நம்ம இருக்கிற பிளேசஸில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லேர்னிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக அந்த ஸ்பாட். ஸோ எஜுகேஷன்ஸை டீச் பண்ணுற அந்த பிளேசஸை நம்ம ரீச் பண்ணாமல் நம்ம இருக்கிற பிளேசஸில் இருந்துக்கிட்டே என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்டு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவைட் அக்சஸ் டு லேர்னிங் மெட்டீரியல் அட் எனி டைம் அண்ட் ஃப்ரம் எனி பிளேசஸ். ஸோ எந்த பிளேசஸில் வேணால் இருந்துக்கிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அண்ட் ரீடிங் மெட்டீரியலை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த சுச்சுவேஷன்ஸில் இருந்துக்கிட்டும் நம்மளுக்கான எஜுகேஷன்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த லேர்னிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த லேர்னிங் ஆப்ஷன்ஸை நமக்கு எக்ஸாக்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதால நமக்கு தேவையான கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக இந்த லேர்னிங் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. எஸ், ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் சைட்ஸ்னால் என்ன, அந்த சைட்ஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர் லேர்னிங் கவர்னன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆப்ஷன்ஸையும் பார்த்தோம் சேம் டைம்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.